2 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட வளர்ந்த பாரதம் படைப்போம், வளர்ந்த தமிழ்நாட்டை படைப்போம், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கான வேலைகள் 2014லேயே துவங்கிவிட்டது அப்படின்ற விவரங்களை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற விவரங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக வளர்ச்சியை மையப்படுத்தி பேசியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் அவர்களும் கல்விக்கான நிதியை இன்னுமே வழங்கலையே, அதை வழங்கணும், மக்களுடைய கருத்துகளுக்கு பிரதமர் மதிப்பளிப்பார் அப்படின்ற கருத்தையும் இன்றைய தினத்தில் பதிவு செஞ்சிருந்தாரு. அவருடைய வருகை, கங்கை கொண்ட சோழபுரம் விழா, இதையெல்லாம் தாண்டி அரசியல் பார்வையாகத்தான் இது முதல்ல பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் திமுகவினுடைய எம்எல்ஏ எழும்பூர் தொகுதியிலிருந்து திரு பரந்தாமன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த நேரத்தில் இணைப்பு முதல்ல நன்றி. பிரதமருடைய வருகை பல பார்வைகளும் பல விமர்சனங்களும் தொடர்ந்து எழறதை தவிர்க்க முடியல. குறிப்பாக தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி, தமிழகத்தின் வளர்ச்சி, காங்கிரஸ் ஒதுக்கியதை விட 3 மடங்கு நிதி கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு தமிழகத்திற்கு ஒதுக்கி இருக்கிறது அப்படின்றத பிரதமர் பதிவு செஞ்சிருந்தாரு. இருந்தாலும் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறப்போ பாஜக தரப்புல இருந்து முதல்ல 2 டியூவை நீங்க வாங்கிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் திட்டத்தில் சேர மாட்டோம் அப்படின்றது மோசடி இல்லையா அப்படின்ற ஒரு பார்வையை அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? பிரதமருடைய வருகை பல்வேறு விதமாக பார்க்கப்படுவது என்பது அரசியல் சார்ந்த விஷயங்கள். ஆனா பிரதமர் வருகையை பயன்படுத்திக்கணும். அவர் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல தமிழ்நாட்டுக்கு தேவையான கோரிக்கைகளை ஏற்கனவே வலியுறுத்துவதோ அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரணுன்றதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதி ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமாகவும் சீஃப் செக்ரட்டரி மூலமாகவும் அவர் டீட்டெயில்டு ரெப்ரசன்டேஷனை பிரதமர்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த நேரத்தில் பெண்டிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் சீக்கிரமா நடைமுறைப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு எண்டோவராக இருக்கே தவிர இது அரசியல் பார்வையில் பார்க்கறது எங்களுக்கு இப்போது தேவையில்லாதது ஒன்று. ரெண்டாவது காங்கிரஸ் காலத்தை விட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம்னா நாட்டில் விலைவாசிகள் ஒவ்வொரு காலகட்டமும் ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்க 1947 கொடுத்த நிதி பட்ஜெட்டோட அளவு எவ்வளோ, இன்னைக்கு 2025 நம்ம போடுற பட்ஜெட் எவ்வளோ? ஸோ இந்த கம்பேரிட்டிவ் பேசுறதே பொருந்தாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்க 3 லட்சம் கோடி கொடுக்கலாம், 30 லட்சம் கோடி கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்க ப்ராமிஸ் பண்ண திட்டங்களையும் இன்னும் நீங்க நடைமுறைப்படுத்தாது இருக்கீங்கன்றதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கடிதத்தில் நினைவூட்டிருக்கிறார். நீங்க 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு வளர்ந்த பாரதம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்றதுன்னு சொல்ற மாண்புமிகு பிரதமர் 10 ஆண்டுக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ண திண்டிவனம் திருவண்ணாமலை ரயில் ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஈரோடு மதுரை தூத்துக்குடி ரயில் ப்ராஜெக்டா இருக்கட்டும், சென்னை கடலூர் ரயில் ப்ராஜெக்டா இருக்கட்டும், திருவாண்டம் கன்னியாகுமரி எக்ஸ்டென்ஷன் ரயில் பாதையா இருக்கட்டும், புறநகர் ரயில் சேவையினுடைய நேரத்தை குறைக்கிறது, ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் ரயில் பாதை அமைக்கிறது, கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு நீங்க சாங்ஷன் கொடுக்காம இருக்கீங்க, ஃபண்ட் அலாக்கேட் பண்ணாம இருக்கீங்க, இதையெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார். நீங்க நிதி கல்விக்கான நிதியில ஏற்கனவே கையெழுத்து போட்டுட்டு இப்போ எதிர்மறையா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ற விமர்சனமே தப்பு. இந்த பிஎம்சி கேருக்கான உண்டான அந்த கண்டிஷன் லேட்டரா தான் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஆரம்ப கல்விக்கான பணத்தை கொடுக்க வேண்டியது கமிட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா ஒரு 2 ஆண்டுகள் கழிச்சு நீங்க மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கினாதான் நான் பணத்தை ரிலீஸ் பண்ணுவேன்றது ஆஃப்டர் தாட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை கொடுக்குறாங்க. அதனாலதான் அந்த கண்டிஷன் வரும்போது நாங்கள் எதிர்க்கோம். அதுக்காக மாநில அரசு முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரிவர்ட் பேக் ஆகுதுன்னு சொல்றது ஆதாரமற்ற ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். சார், இந்த நிதி தொடர்பாக தொடர்ந்து நம்ம தமிழக தரப்புல இருந்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டு வருது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி வழங்கப்படுகிறது, தமிழகம் எவ்வளவு நிதியை மத்திய அரசுக்கு வழங்குகிறது, இந்த கம்பாரிசன்ல நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரதமருடைய உரையை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய வளர்ச்சியில பாஜக கவனம் செலுத்துகிறது, நிதியை வழங்குகிறோம் அப்படின்ற ஒரு பார்வையை மக்களிடம் கொண்டு போறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மற்ற மாநிலங்களுக்கும் தமிழகத்திற்குமான வளர்ச்சி, தமிழகத்தின் பங்களிப்பு, அதுல தமிழகத்தினுடைய நிதி பெறுதல் அப்படின்றது எந்த அளவுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தமிழகத்தினுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை இருக்கிற மாதிரி இருந்தா ஏன் இவ்வளோ பேக்லாகிங் இருக்கு? முதலமைச்சர் பட்டியலிட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஜிஎஸ்டி வரி கட்டுறதுல அதிகமான பங்களிப்பு தமிழ்நாடு இருக்கு. தென்னகத்திலிருந்து தான் அதிகமான வரி வருவாய் வட மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக கொடுக்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ சேலம் டிஃபென்ஸ் காரிடாரை பத்தி மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 1970களில் 3000 ஏக்கரை ஒன்றிய மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுத்தோம்.
அதுல வந்து 1500 ஏக்கர் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மீதி 1500 ஏக்கர் சும்மா தான் இருக்கு. இப்ப நீங்க டிஃபென்ஸ் காரிடாரை வந்து சேலத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இதே ஒன்றிய அரசாங்கம் தான் அறிவிச்சது. ஆனா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அந்த டிஃபென்ஸ் காரிடாரை நீங்க வந்து ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணி போறதுக்கான எல்லா ஹெல்ப் பண்றீங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த லேண்டை நீங்க எங்களுக்கு திருப்பி கொடுங்க, நீங்க அறிவிச்ச அந்த டிஃபென்ஸ் காரிடாரை நாங்க அமைக்கணும் அப்படின்னு கேட்கறதே சிக்கல் இருக்குல்ல. நீங்க என்ன தமிழ்நாட்டுக்காக பெருசா நீங்க வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சுய வருவாயை மேற்கொண்டு தான் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக தான் தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஆகட்டும், அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்பு, இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டினுடைய தனி பெரும்பான்மையான முயற்சிகள். மத்திய அரசு செய்ய வேண்டிய, நேசக்கரம் நீட்ட வேண்டிய டியூட்டிஃபுல் ஒர்க், சட்டப்படி செய்ய வேண்டியதை இன்னும் செய்யாம இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு தூரம் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து விழா கொண்டாடுகிற மாண்புமிகு பாரத பிரதமர் தமிழனுடைய தொன்மையும் ராஜேந்திர சோழனுடைய வல்லமையும் பற்றியெல்லாம் பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கீழடி அகழ்வாய்வு பற்றி ஒன்றிய அரசு இரட்டிப்பு செய்வது பற்றி வாய் திறக்க மாட்டார். இரும்பின் காலம், தொன்மை காலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிறத வந்து ஒரு மாநில முதலமைச்சர் முறைப்படி அறிவிக்கிறார், நாட்டுக்கு பிரகடனப்படுத்துகிறார். ஆனா ஒரு ஒன்றிய அரசாங்கம், பிரதமர் தமிழின் மீது, தமிழ் இனத்தின் மீது, தமிழ் மக்களின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பாஜக கட்சியினுடைய தலைவர், இந்தியாவுடைய பிரதமர், ஆனா தமிழ்நாட்டினுடைய இரும்பின் தொன்மையை அறிவிச்ச போது மௌனமா இருந்தார். கீழடி நாகரிகத்தை பத்தி, கீழடி அகழ்வாய்வு பற்றி ஒன்றிய அரசு அறிவிப்பதற்கு மறுக்குது. இன்னைக்கு கூட வந்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் திரு மார்க்கண்டே கட்சி சொல்லியிருக்கிறார், வட இந்தியாவுடைய வரலாறுகளை தான் இவங்க வந்து முதன்மைப்படுத்துகிறார்கள், தென்னகத்தினுடைய வரலாறுகளை மறைக்கிறார்கள் என்று ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியை இன்றைக்கு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். சோ இவங்க எல்லாமே வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள், இவர்களெல்லாம் வேடம் போடுகிறார்கள். தமிழனுடைய உரிமைக்கோ, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கோ எந்த விதத்திலும் மத்திய பாஜக அரசு உறுதுணையாக இல்லை. அரசியலுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் தான் இந்த மேடைகளை பயன்படுத்துகிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களின் மீது கிஞ்சிற்றும் அக்கறை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி என்றுதான் நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறோம்.